ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் லாங் வீடியோ போடுறேன். தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி லன்ச் வந்துட்டு முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் சாம்பார், அப்புறம் முட்டை 2 தான் இருந்துச்சு தம்பிக்கும் ஹஸ்பண்டுக்கும். அடுத்து மரவள்ளி கிழங்கு பொரியல் பண்ணியிருக்கேன். அடுத்து பரங்கிக்காய் இருக்குல்ல, மஞ்சள் கலரில், மஞ்சள் பூசணி, நாங்கள்லாம் மஞ்சள் பரங்கிக்காய்ன்னு சொல்லுவோம். அதோட பிஞ்சு சின்னதாக பழுக்காத ஸ்டேஜில் உள்ள பரங்கிக்காயை பறிச்சுட்டு அதில் பொரியல் செஞ்சுருக்கேன். நல்லாயிருக்கும். நான் செய்கிற மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அடுத்து ஒரு அடுப்பில் சாம்பார், எப்போதும் போல் கேஷுவலாக வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு சாம்பார், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய்லாம் போட்டு சாம்பார் கொஞ்சமாக வச்சுட்டு, அடுத்து பொரியல் தான். சாம்பார் வச்சுட்டு அப்படியே கிழங்கு, பொரியல் எல்லாத்தையும் தாளிக்கிறது தான். எல்லாமே கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தாளிச்சிட வேண்டியது தான், அவ்வளோதான். சிம்பிள் தான். கொஞ்சம் எஃபர்ட் போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா நேற்று மாமியார் வீட்டில் சிக்கன் குழம்பு செஞ்சு சாதம் வச்சுருந்தாங்க. நேற்று ஓசிலேயே நேற்று சாப்பிட்டுட்டோம். ஸோ அதனால் இன்றைக்கி நான்வெஜ்ஜெல்லாம் கிடையாது, வெஜ்ஜு மட்டும்தான். தம்பி தான் நைட்டுக்கு சிக்கன் கேட்டிருக்கான். சாப்பிட்ற மாதிரினா கேட்டுக்கிட்டு தான் வாங்கி சமைச்சு கொடுக்கணும். அதனால தான் எடுக்கலை, மதியம் எடுக்கலை. இன்றைக்கி சண்டேவும் கொஞ்சம் இந்த சண்டே ஃப்ரீயாக இருப்போம், நான்வெஜ் இல்லாமல் வெஜ்ஜு சாப்பிடுவோம் ஒரு சேஞ்சஸ்க்குன்ட்டு. அதனால தான் நான்வெஜ் வாங்கலை. நான் எப்பயுமே ஒரு வேலை செஞ்சேன்னா, சாம்பார் வச்சாலும் சரி, சாப்பாடு செஞ்சாலும் சரி, எது ஒரு செஞ்சாலும் உடனே டக்குன்னு அந்த பாத்திரத்தை கழுவி நான் கவுத்து வச்சுருவேன். அப்போ தான் அடுத்த யூஸ்க்கு செட் ஆகும். இல்லாட்டி அப்பப்போ மொத்தமாக சேர்த்து வளர்க்கனா எனக்கும் கஷ்டம். அது பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி ஒரு மாதிரி இதாக இருக்கும். அவ்வளோதான். அதனால தான் சாம்பார் ஒரு அடுப்புலேயே ரெடி பண்ணிக்கிட்டு, அப்படியே காயெல்லாம் வதக்கிட்டு, பருப்பு குக்கரில் தான் வேக வைக்குவேன். அப்போ தான் டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும். குக்கர்லேருந்து அப்படியே கடைஞ்சி ஊற்றிட்டு வேலை முடிஞ்சுது, அவ்வளோதான். அப்புறமா பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் பொடி போட்டு மஞ்சத்தூள் போட்டு சாம்பார் முடிச்சாச்சு, அவ்வளோதான். எப்பயுமே நாங்கள் மிளகாத்தூள் வீட்டில் தான் ரெடி பண்ணுவோம். மிளகா, மல்லி, சீரகம், வெந்தயம், சோம்பு நிறையா போட்டு எங்கள் மாமியை அரைச்சி தருவாங்க. இந்த டைம் நான் அரைச்சிருக்கேன், நல்லாயிருக்கும். அதனால் வீட்டில் தான் எப்பயுமே எதாவது ரெடி பண்ணுவோம். சாம்பார் பொடி இது மாதிரிலாம் கடையில் எதுவும் நாங்கள் வாங்க மாட்டோம், வீட்லேயே தான் ரெடி பண்ணிக்கிறது. அது மாதிரி புளியுமே வீட்லேயே தான் எங்கள் வீட்டு மரத்தில் பறிச்சுட்டு சுத்தப்படுத்தி இடித்து நாங்கள் வச்சுக்குவோம். நல்லாயிருக்கும். ஆனால் எல்லாமே நம்ம கைப்பட நம்மளே பார்த்து வாங்கி செய்யறனால நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பூசணிக்காய் அதாவது பரங்கிக்காய் செஞ்சுருக்கேன், நல்லாயிருக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டுட்டு தான் அந்த வீடியோ போடுறேன். அதனால் மரவள்ளி கிழங்கும் இன்றைக்கி டேஸ்ட்டாக இருந்துச்சு. பூசணிக்காய்ன்ற பரங்கிக்காய் செஞ்சுருக்கேன், நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரு ரீசெல்லராக ஒரு ஸாரீ பிஸ்னஸ் பண்ணுறேன். அதை பற்றின வீடியோஸ் தான் கொஞ்சம் ஸாரீ வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா யாராவது கமெண்ட் பண்ணுங்கள். குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நான் நியர் ஒரு 500 ஸாரீஸ் மாதிரி நான் சேல் பண்ணிட்டேன், குர்த்தி சேல் பண்ணியிருக்கேன். ஃபீட்பேக்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளும் லைஃப்பில் ஏதாவது சாதிக்கணுன்ற ஒரு எண்ணம் தான். சாதிக்கிற மீன்ஸ் இல்லை, என்னோட தேவைகளை நான் நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். அப்புறம் சின்ன சின்ன செலவு எனக்கு, என் பையனுக்கு, வீட்டுக்கு ஏதாவது வாங்கணும் போகணுன்னா நம்ம எல்லா நேரத்துலையும் ஹஸ்பண்டை எதிர்பார்க்க முடியாதுல்ல. அதனால தான் இந்த பரங்கிக்காய் எப்படி செய்யுதுன்னா, ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா ஒரு ஸ்மெல்லுக்காக, அப்புறம் பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நல்லா எப்பயும் போல் வெங்காயத்தை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு காயை போட்டுக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். மற்றபடி அதை ஒன்றும் பெருசாக நம்ம இது பண்ணுறதில்ல. காய் நல்லா போட்டு வதங்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள் இல்லை, மிளகாத்தூள், அதாவது நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், சாம்பார் தூள் மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதுதான். அந்த பரங்கிக்காய் பார்க்கும்போது சின்ன சின்ன மேங்கோ கியூப்ஸ் மாதிரி தெரியும். சும்மாவும் சாப்பிட்லாம், நல்லா இனிப்பாக தான் இருக்கும். அதனால் நம்ம காரம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டோம்னா அந்த இனிப்போட டேஸ்ட்டு போயிட்டு, இனிப்பு, காரம், உப்பு 3 சேர்ந்து அது ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். மரவள்ளி கிழங்கு எப்பயும் போல் வேக வச்சுட்டு எண்ணெய் கடுகு போட்டு அதுக்கும் வெங்காயம், பச்சை மிளகா போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு
அதையும் அப்படியே வதக்கிட்டு அப்படியே கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டு அதுக்கு மிளகாத்தூள் மட்டும்தான் போட்டு தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றுமே போடல. எந்த ஒரு மசாலாவுமே சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன். சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா நாங்கள் சாதமே சாப்பிட்ல, காய் மட்டுமே வச்சு சாப்பிட்டு ஃபுல் பண்ணிட்டோம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாதம் அப்படியே இருக்குது. அதனால் நைட்டுக்கு அதே வச்சுக்க வேண்டியது தான். சாம்பாருமே நல்லா இருந்துச்சு. மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார். இந்த சீசன் முடிகிற வரைக்குமே மாங்காய் முருங்கைக்காய் கத்திரிக்காய் சாம்பார் தான் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் அதான் இருக்கும். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா வந்துட்டு இட்லிக்கு ஊற வச்சுட்டேன் காலையிலேயே. உளுந்து மட்டும் ஊற வைக்கல. அதையும் உளுந்து ஊற வச்சுட்டு அப்படியே வந்துட்டு அதை ஊற வச்சுக்கிட்டே அடுப்பு வேலையை முடிச்சாச்சு. சாம்பார் வச்சாச்சு, பொரியல் ஒன்று செஞ்சாச்சு, அரிசி கலந்து வச்சுட்டு ரைஸுக்கு வச்சுட்டேன். இதை முடிச்சுக்கிட்டே அப்படியே துணி நேற்றும் மடிக்கலை, இன்றைக்கும் மடிக்கலை. அந்த துணியும் அப்படியே கையோடு வந்து இங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி துணி எல்லாத்தையும் ஃபுல்லாக மடித்து எடுத்து வச்சாச்சு. இன்னும் என்னோடய ட்ரெஸ் மட்டும் தான் எடுத்து வைக்கல. தம்பியோட தான் நிறைய ட்ரெஸ் இருக்குது. ஸ்கூல் ட்ரெஸ்ஸு, கலர் ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு வந்தால் போட்டுக்கிறது ஒரு ஃபுல்லாக கிடந்துச்சு. நான் வந்து எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டு கட்டிலெல்லாம் சுத்தப்படுத்திட்டு வேலையை முடிச்சாச்சு. மாவும் கரைச்சி வச்சுட்டேன். ரேஷன் அரிசியில் தான் நான் எப்பயுமே இட்லி போடுவேன். ரேஷன் அரிசியில் தான் நான் வந்து போட்டுட்ருக்கேன். வீட்டு அரிசியில் வந்து போட மாட்டேன். கொல்லையில் விளைஞ்ச அரிசி இருக்குது. இருந்தாலுமே எனக்கு இன்னும் ரேஷன் அரிசியில் சாப்பிட்டு பழகிட்டு ரேஷன் அரிசி இட்லி தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. நீங்களே பாருங்கள், நாங்கள் சாப்பிட்ற தட்டில் ரைஸ் கம்மியாக இருக்கும், வெஜிடபிள்ஸ் தான் நிறைய இருக்கும். கொஞ்சம் சாதம் வெஜிடபிள்ஸ் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மாவும் அரைச்சி முடிச்சாச்சு. மாவு அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த இட்லி மாவு ஊற்றும் போது கலக்கிட்டு உளுந்து அரிசி மிக்ஸ் பண்ணி கரைச்சி அந்த இட்லி ஷேப்புக்கு வரணும். அப்படி இருந்ததுன்னா இட்லி சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான் மக்களே. இன்றைக்கி வந்து நீ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குறீங்க, நான் லைக் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான்வெஜ் விலாக் போடுறேன். பாய். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட். பாய் காய்ஸ். அந்த ஷேப்புக்கு இருக்குது பாருங்கள், இட்லி அந்த ஷேப்புக்கு இருக்குது.